ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இதுவரையிலும் 10ஆம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் தங்களுக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகின்றார். 6/3/2026 முதல் 24/4/2028 வரை இந்த மீன ராசியில் அவர் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் யோகமான நல்ல ஒரு பலனை தரக்கூடிய சிறப்பான பயிற்சியாக அமைகின்றது. இந்த மீன ராசியில் உங்களுக்கு செல்வ வளம் கொளிக்கப் போகின்றது. பண வரவில் சேமிப்புகள் உயரப்போகின்றன. தொழில் ரீதியாக முன்னேற்றங்களை அடையப் போகின்றீர்கள். ஆக நடக்காத ஒரு சிறப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு வாழ்க்கையில் வளமும் பொருளாதாரத்தில் மேம்பாடும் சேமிப்பில் உயர்வும் ஆக மொத்தம் சொத்துக்கள் சேர்ப்பதும் வாகனங்கள் வாங்குவதும் ஆகிய இவ்வாறு சிறப்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். வீட்டில் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நிலையில் திருமணத்தை எதிர்பார்க்கலாம். திருமணம் நடைபெறும். தொழில் ரீதியாக விரிவாக்கமும் மற்றும் தொழிலில் இதுவரையிலும் இருந்து வந்த எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் விலகுவதும் கண்கூடாக பார்ப்பீர்கள். ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பையும் உன்னதத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக அமைகின்றது. உங்களுக்கு பாக்கியாதிபதியும் அதே சமயம் ஜீவனாதிபதியுமான சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமைவதால் தொழில் ரீதியாக நல்ல சிறப்பையும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை தருகின்றார். மேலும் சொத்து சேர்ப்பதிலும் ஆபரணங்கள் சேர்ப்பதிலும் வீட்டில் சுப காரியங்கள் நிகழ்த்துவதிலும் ஆடம்பரத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வசதியையும் உண்டு பண்ணி தருவார். பணியாளர்களுக்கு பார்த்தீர்களானால் இதுவரையிலும் இருந்த நெருக்கடிகளும் அழுத்தங்களும் குறைந்து நல்ல ஒரு சிறப்பை அடைவீர்கள். மேம்பாடடையும். உயர் பதவிகளுக்கும், அதாவது தாங்கள் இப்போது இருக்கும் பதவியை விட மேல் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆக பெண்களை பொறுத்தவரையிலும் இறுக்கமான திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணமும் குழந்தை பாக்கியம் வேண்டி இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். மனதில் இருந்த பெரிய நெகிழ்வுகளும் உளைச்சல்களும் நீங்கி மகிழ்ச்சியும் ஒரு சுதந்திரத்தையும் அடைவீர்கள். ஆக தங்கள் கணவன் மற்றும் குடும்பத்தார்கள் உங்களுடன் ஒரு அன்பையும் பாசத்தையும் பொழியக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது. படிப்பில் உள்ள பிள்ளைகளுக்கு இது ஒரு சிறப்பான காலமாகவும் அவர்கள் விரும்பும் பாடங்கள், விரும்பும் தொழில் ரீதியாக விரும்பும் படிப்புகளும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தேர்வு, பொதுத் தேர்வு மற்றும் அரசு தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது. உடல்நிலை என்று பார்க்க போனால் உங்களுக்கு இதுவரையிலும் வீட்டிலோ பெரியவர்களோ வீட்டில் உள்ளவர்களுக்கோ உடல்நிலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இது ஒரு முன்னேற்றத்தையும் சிறப்பையும் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அந்த நோய் ரீதியாக தாங்கள் ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். குடும்பத்தில் ஆக மொத்தம் சிறப்பையும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு நல்லத உன்னதமான சனி பயிற்சியாக அமைகின்றது. வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.